ஸோ வரலாற்றை நம்ம புரட்டி பார்க்கும்போது இலியாஸ் அலை இஸ்லாம் அவங்க ஒரு நபி. அவங்க காலத்துல பால் வழிபாடு இருந்தது. பைபிள்ல எலிஜா என்று கூட சொல்லுவாங்க. ஸோ வந்து இலியாஸ் அலை இஸ்லாம் அவங்களுடைய தாவாவுடைய மைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, தவ்ஹீதை அவங்க போதித்தாங்க. தமது மக்களை அல்லாஹ்வை வணங்கும் பால் அழைத்தாங்க. அவங்க வழி அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, பால் என்று சொல்லக்கூடிய சிலையை விட்டு விலகும்படி எச்சரித்தாங்க. இந்த பால தான் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இருக்கக்கூடிய மோசமானவர்கள்லாம் இப்ப வணங்கிட்டு இருக்கிறாங்க. குழந்தைகள பலி குடுத்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு. பெடோஃபைல்ஸா இருக்கிறாங்க. "அத்ததுஊன பாலன் வ ததரூன அஹ்ஸனல் காலிகீன் அல்லாஹ் ரப்பக்கும் வ ரப்ப ஆபாயிக்குமுல் அவ்வலீன்." நீங்கள் பாலை அழைக்கிறீங்களா? படைப்பாளர்களில் மிக சிறந்தவனான அல்லாஹ்வை விட்டு விடுகிறீர்களா என்று கேட்டாங்க. அவன்தான் உங்கள் இறைவனும், உங்கள் முன்னோர்களின் இறைவனும் ஆவான் என்று சொன்னாங்க. சூரத்து சாஃபாத்துடைய 125, 126வது ஆயத் பாருங்க. ஸோ பால் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட ஒரு நபருடைய பெயரு கிடையாதுங்க அது. அதற்கு அர்த்தம் வந்து எஜமானன், அதிபதி, ஆண்டவன் என்ற பொருள்ல கானானிய மொழி, கேனனைட் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா? அதுல பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல் தான் இந்த பால் என்பது. ஆனா காலப்போக்கில் அது வந்து கானானியர்களுடைய முக்கிய தெய்வத்துடைய பெயராக மாறிடுச்சு. பாலை யார் வணங்குனாங்கன்னா, வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பாலை வணங்கியவர்கள் வந்து கேனனைட்ஸ், கானானியர்கள். அடுத்தது ஃபொனீஷியர்கள். சிரியா மற்றும் லெவன்ட் பகுதியோட சில மக்கள். பின்னர் சில பனு இஸ்ராயேல் மக்களும் என்ன செஞ்சாங்க, அவங்கள அப்படியே காப்பி பண்ணி பாலை வழிபாட்டுல ஈடுபட்டாங்க. ஸோ இலியாஸ் அவர்கள் எந்த சமூகத்துக்கு அனுப்பப்பட்டாங்கன்னா, பெரும்பாலும் முஃபஸ்ஸிரூன்கள் என்ன சொல்றாங்கன்னா, இலியாஸ் அவர்கள் பனு இஸ்ராயேல் மக்களிடம் அனுப்பப்பட்ட ஒரு தூதர் அவர். அவர்கள் தௌஹீதை விட்டு சுற்றி இருந்த கானானியர்களுடைய கலாச்சாரத்தால பாதிக்கப்பட்டாங்க. குறிப்பா பால் வழிபாடு அவங்களுடைய பரவியது. இப்படி இதுதான் வந்து மாற்று மத கலாச்சாரத்துல இருக்கும்போது நிறைய தாக்கங்கள், அவங்களுடைய பழக்கங்கள்லாம் நம்ம கிட்ட வரும் என்பதற்கு இது ஒரு ஆதாரம். பால் சிலையுடைய வடிவம் எப்படி இருக்கும்னா, வரலாற்று நூல்கள்ல எப்படி வருதுன்னா, அது வந்து வெண்கலத்தால் செய்யப்பட்ட ஒரு மனித உருவம் இருக்கும். காளையுடைய தலை இருக்கும் அதுல. 2 கொம்பு இருக்கும். தலையில ஒரு கிரீடம் இருக்கும். சிம்மாசனத்துல அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வடிவம் வந்து இருக்கும். கைகளை நீட்டிய நிலையில உட்கார்ந்து இருப்பாரு அவர். சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அது தங்கத்தால் செய்யப்பட்டிருந்தது சொல்றாங்க. 20 முழம் உயரம் இருக்குமாம். 4 முகங்கள் அதுக்கு இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ இந்த விவரங்கள் வந்து குர்ஆனிலோ, சஹீஹான ஹதீஸ்களிலோ கிடையாது. இது வரலாற்று ஆசிரியர்களுடைய குறிப்பு மட்டும் தான். பாலுக்கு வந்து குழந்தை பலி கொடுத்தார்களான்னா, ஆமா கொடுத்தார்கள். இன்னை வரைக்கும் இலுமினாட்டிஸ் அததான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அதெல்லாம். ஸோ வந்து யூதர்கள்ல ஒரு குரூப். சரிங்களா? யூதர்கள்ல எல்லாருமே வந்து பாலை வழிபட்டாங்கன்னு கிடையாது. அரச குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகள் வந்து பலியாக அர்ப்பணிக்கப்பட்டாங்க பாலுக்கு. சில வரலாற்று குறிப்படி சொல்றாங்க. ஸோ பாலுடைய மனைவி தான் அஷ்தார்த் என்று சொல்லுவாங்க. டாக்டர் ஹுசைன் அஸ்ஸூமி டாக்டர் ஹுசைன் சொல்லுவாங்க போன்ற ஆய்வாளர்கள், ஃபெனிஷியர்கள் வந்து பாலை உயர்ந்த தெய்வமாக பார்த்தாங்க. அவனுக்கு வந்து ஒரு மனைவி இருப்பதாக நம்பினாங்க. அவனுடைய பேர் வந்து மனைவியோட பேர் அஷ்தார் என்று நம்பினாங்க. அவங்க வந்து வானத்தியுடைய ராணி அப்படின்னு நம்பினாங்க. சந்திர தெய்வம் நம்பினாங்க. ஸோ பனு இஸ்ராயலுடைய பிரச்சனை என்னன்னா, குருட்டுத்தனமா பின்பற்றுறது. இஜ்அல்னா இலாஹன் கமா இலஹும் ஆலிஹத்துன். அவர்களுக்கு இருப்பது போல எங்களுக்கும் ஒரு கடவுளை ஏற்படுத்தி தாருங்கள் என்று சொன்னாங்க. சூரத்துல் ஆராஃப்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வசனம் ஒரு முக்கியமான உண்மையை எடுத்து காட்டுதுங்க. பனு இஸ்ராயலுடைய தவறு. அவங்க வந்து ஆதாரத்தை பின்பற்றல. பெரும்பான்மையை பின்பற்றினாங்க. சுற்றி இந்த கலாச்சாரத்தை நகலெடுத்தாங்க. இலியாஸ் அவருடைய தாவா வந்து பாலை விட்டு அல்லாஹ்வை வணங்குங்கள் என்பது. ஸோ வந்து இங்க ஒரு முக்கிய அறிவார்ந்த கேள்வி என்னன்னா, படைக்காதவன் எப்படி வணங்கத்துக்குரியவனா இருப்பான்? உதவ முடியாதவன் எப்படி பாதுகாவலனா இருப்பான்? தன்னையே காப்பாற்ற முடியாத சிலை எப்படி மனிதனை காப்பாற்றும்? இன்னும் நெறைய சொல்லிக்கிட்டே போலாம். இல்லைங்களா? மாற்று மதத்தவர்களோடு வாழும்போது முஸ்லிம்களுக்கும் என்ன ஆகும்? அவங்களுடைய கல்ச்சரால அவங்க நெறைய பாதிக்கப்படுவாங்க. இன்னைக்கு நம்ம நெறைய பார்க்கலாம் இல்லைங்களா? சந்தன கூடு இழுக்குறாங்க. அவங்க தேர் இழுக்கிறத பார்த்துட்டு, கருகுமணி போடுறாங்க. அவங்க தாலி போடுறத பார்த்துட்டு. இது போன்ற மாற்று மத கலாச்சாரத்தலாம் அவங்க காப்பி பண்றாங்க. அவங்க மத்திய சூழல்லயே வாழும்போது. இல்லைங்களா? மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் இன்னொரு சமுதாயத்தை சார்ந்து இருக்கிறாங்களோ, அவங்களும் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம இருக்கணும்.